Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ஃபேஷியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கு பார்லர் போகிறதுக்குலாம் டைம் கிடைக்காது. ஆனால் ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹோம்மேட் ஃபேஷியல் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் க்ளோயிங்க்கு இந்த ஹோம்மேட் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் க்ளோயிங்காக பண்ண போகிற இந்த ஹோம்மேட் ஃபேஷியலுக்கு பேஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் வச்சு தான் நம்ம இந்த ஹோம்மேட் ஃபேஷியல் இன்றைக்கி செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி உங்ககிட்ட பிளான்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் அலோவேரா ஜெல்னாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேராவை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கணும். ஸோ சைடில் இருக்கிற இந்த முள் எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் கீறாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு மேலே இருக்கிற இந்த ஸ்கின்னை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க. கத்தி வச்சு உங்களால் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். பட் வந்து ஸ்பூன் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது வந்து வெளியே வந்துடும். அடுத்ததாக இந்த பல்ப்பை எடுத்துடலாம். ஸோ அலோவேரா பல்ப் வந்து நான் டைரெக்டாக பிளான்ட்லேருந்தே எடுத்தேன் அப்படின்றதுனால இந்த ஃபேஷியல் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. லைவில் வந்து ஸ்கின் பயங்கர க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு காரணம் இந்த ஹோம்மேட் ஃபேஷியல் தான். இப்போ இந்த பல்ப்பை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுலேயே வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போது இந்த ஃபேஷியலுக்கு நம்ம பண்ண போகிற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம். இந்த ஃபேஷியலுக்கு இன்றைக்கி நான் ஹனி யூஸ் பண்ண போகிறேன். ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் வந்து ஹனி யூஸ் பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஹனி யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபேஷியல் நல்ல லுக் கொடுக்கும். அதே மாதிரி ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ண போகிற சாண்டல்வுட் பவுடர் நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அலோவேரா ஜெல்லில் ஒரு 6 லெமன் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் அப்புறம் அலோவேரா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஷியல் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேஸில் மேக்கப் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அலோவேரா அப்புறம் லெமன் அந்த மிக்சரை ஒரு காட்டனில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கையிலையும் எடுத்து போடலாம். காட்டனில் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் 4 பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நல்லா வந்து நம்மளோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட் அழுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். நெக்லையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா க்ளீனான காட்டன் எடுத்து நல்லா இந்த மாதிரி வைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் நல்லா இதை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காட்டனை பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா டர்ட்டும் அந்த காட்டனில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸ் கிளென்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணுறது தான் இதில் இருக்கிற நம்ம செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் ஸ்க்ரப்பிங் எப்படி பண்ணணும்னா நம்ம எடுத்துருக்கிற அதே அலோவேரா ஜெல் அப்புறம் லெமன் மிக்சரோடு சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இல்லாதவங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா அதை ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேஸில் வந்து பிசுன்னு ஒட்டும். அதனால நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரைஸ் ஃப்ளோர் தான். கொஞ்சம் நரன்னு இருக்கும். நம்ம ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒயிட் ஹெட்ஸ் அப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ரெண்டுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு மூக்குக்கு பக்கத்தில் பிளாக் ஹெட்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் வாய்க்கு கீழே. ஸோ அந்த இடத்துல நல்லா நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். நெக்லையும் அதே மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணி நல்ல சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப்லாம் பண்ணதுக்கப்புறமா வெதுப்பான தண்ணியில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. ஸோ இப்போது ஸ்க்ரப்பிங் பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ஃபேஸ் மசாஜ். ஃபேஸ் மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க.
அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. ஹனி வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வாரத்தில் 3 தடவை இந்த மாதிரி ஹனி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து அடுத்து குளிர்காலம் வரப்போகுது அப்படின்றதுனால ஹனி வந்து அடிக்கடி உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ட்ரைனஸும் வந்து போயிடும். இப்போ இது வந்து ஃபேஸ் மசாஜ் அப்படின்றதுனால நல்லா உங்கள் ஃபேஸில் நம்மளோட இந்த 4 ஃபிங்கர் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் மோஷனில் ரொம்ப அழுத்தி பண்ணாமல் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அண்ட் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸை ரொம்ப அழுத்தி துடைக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போவே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. நல்ல ஜில்லுன்னு நம்மளுக்கு வந்து இந்த சீக் ஏரியாலலாம் எனக்கு நல்ல ஜில்லுன்னு வந்து ஃபீல் ஆகுது. இதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஃபேஷியலோட லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக் போடுறது. இந்த ஃபேஸ் பேக்கு இன்றைக்கி நான் சந்தன பவுடர் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பஞ்சாராவோடது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா சாதாரண தண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் சந்தன பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா சரியாயிரும். சந்தன பவுடர் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா வந்து முல்தானி மெட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முல்தானி மட்டி வந்து என்னோடய ஃபேஸ்க்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இதே மாதிரி நெக்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து காய விட்டுடலாம். நம்ம போட்டிருக்கிற சந்தனம் வந்து நல்லா லைட் எல்லோ கலரில் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்கிற இந்த சந்தன பவுடர் நம்மளோட ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா அதோட க்ளோ வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சாதாரண தண்ணியிலே வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் ஃபேஷியல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து மேக்கப் போடக்கூடாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஆக்சிஜன் நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுறணும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே இந்த ஃபேஷியலை நீங்கள் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நல்ல க்ளோ வந்து இந்த ஃபேஷியலில் நம்மளுக்கு கிடச்சிது. அண்ட் இந்த ஃபேஷியல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்பியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் சிம்பிளாக ஒரு மேக்கப் வந்து போட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்ம நார்மலாக வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இல்லை வந்து சிம்பிளாக ஒரு மேக்கப் எப்படி போடுறது அப்படின்றதையும் வந்து நான் அதுக்கப்புறமா இதில் போட்டு காமிச்சிருக்கேன். பட் அந்த வீடியோ இதோட சேர்க்கலை. அதை நான் உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன். லைவ் வீடியோவில் நிறைய பேர் லிப்ஸ்டிக்கோட ஷேட் ரொம்ப நல்லா இருக்குது, என்ன ஷேட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ லிப்ஸ்டிக்கோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஸ்டே குக்கியோட நாட்டி கான்வர்சேஷன் அப்படின்ற அந்த லிப்ஸ்டிக் ஷேட் தான் நான் அன்றைக்கி லைவில் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டே குக்கியோட லிப்ஸ்டிக் ஷேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள், அதில் இருக்குது. வேணுன்றவங்க ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சிம்பிள் மேக்கப்புக்கும் நான் இந்த லிப்ஸ்டிக் ஷேடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்காக சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்குது, நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சிம்பிள் மேக்கப்புக்கு அப்புறம் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ரெடியான இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட அதை சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப லாங் ஆயிருன்றதுனால அதை நான் உங்களுக்காக தனியாக போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த ஹோம்மேட் ஃபேஷியல் வீடியோவோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட லைவ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு சில கிளிப்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக பண்ண மேக்கப் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகி நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஷியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.